ஸ்ரீஹரிகோட்டில் தான் லேண்ட் பண்ணோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் சந்திராயன் 1, 2, 3 ரெண்டுமே ஒரு நல்ல இதுதான். சந்திராயன் 1 பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேக்ட் தான். இம்பேக்ட் மூணில் இம்பேக்ட் பண்ணிட்டு வந்துருச்சு. இப்போ வந்துட்டு அதெல்லாம் போவாங்கன்னா நம்ம வந்து சந்திராயன் 3 போயிடலாம். சந்திராயன் 3 வந்துட்டு இப்போ நம்ம என்ன சாதனை பண்ணியிருக்கோம்னா எந்த நேஷனும் பண்ணாத சாதனை. நாசா கூட பண்ணல, எதுவுமே பண்ணலை. பட் நம்ம ஐஎஸ்ஆர்ஓ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சவுத் போல் ஆஃப் த மூன், டார்க்கஸ்ட் சைட் ஆஃப் த மூனுக்கு நம்மளோட இது ரோவர் அமைச்சிருக்காங்க. ஸோ தேட்ஸ் அ பிக் திங். அதில் வந்துட்டு அப்படியே வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருந்தால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்க போகிறீங்க. அங்கே போயிட்டுலாம் ஸ்டே பண்ணுறதுக்குலாம் வாட்டர் மாலிக்யூல்ஸ் கேட்கல. ஆக்சுவலாக அங்கே இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்துட்டு அது அப்படியே ஒரு எத்தில் ஆல்கஹாலாக மாற்றி அது ஒரு ஃபியூலாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த நம்ம வந்துட்டு அங்கே வாட்டர் இருக்குதா அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இதுதான். தேங்க்யூ சார். August 2023, it landed on south pole of the moon and found water molecules, aluminum and many other elements. ஒரு பிளானட்டோரியம் மாதிரி இல்லாமல் ஸ்பேஸ் சயின்ஸை மேலே உட்காந்து ஜஸ்ட்டு அப்படியே பார்த்துட்டு எதுவுமே புரியாமல் போகிறதா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தொட்டுணரும் கல்வியை கொடுக்குறோம். அதுதான் தமிழ்நாடு அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே விஷயத்தை நாமளும் பண்ண தான் கையில் எடுத்தோம். இதில் என்னென்னா வரவங்க யாருமே ஒரு புக் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, உட்காந்து லிசன் பண்ணால் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை உருவாக்கியிருக்கோம். வரவங்க ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இடைவிடாத போர் அடிக்காத ஒரு படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்பேஸ் சயின்ஸை கொடுக்கணும்னு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதில் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் சயின்ஸ் தேட்டர் இருக்குது. உள்ள நிலாவில் விக்ரம் லேண்டர் லேண்ட் ஆன ஏரியா எப்படி இருக்குன்ற ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்குது. பிளானட்டோரியம் செட்டப் இருக்குது அண்ட் பிளானட்டரி ஸ்ட்ரீட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஸ்டூடெண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்ருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இதிலேருந்து மோட்டிவ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இம்ப்ரெஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட் லெவல் கிளாஸ் கொடுக்குறோம். அதில் அவங்க நல்லா வெல் அண்ட் குட் பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா வி ஆர் செலக்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களை இஸ்ரோ அழைச்சிட்டு போகிறோம், ராக்கெட் லான்ச்சிங் பார்க்க வைக்கிறோம், இன் ஏஷியாஸ் 3rd பிக்கஸ்ட் டெலஸ்கோப் அதையும் பார்க்க வைக்கிறோம், ஒரு சயின்டிஸ்டோட கிளாஸ் கொடுக்குறோம். அவங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணி யங் சயின்டிஸ்ட் டீமில் இஸ்ரோக்கு அனுப்புறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படிங்கிறதாக பண்ணிகிட்டு இருக்கோம். ரீசன் தொடர்ச்சியாக இந்தியா நாசாவை நோக்கி இருந்த காலத்தில் போய் இப்போ இந்தியா இஸ்ரோவை நோக்கி இருக்கிற நேரம் வந்துருச்சு. ஸோ இஸ்ரோ செஞ்சுட்டு இருக்கிற சாதனைகளை எடுத்துரைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்க்காக லதா ரஜினிகாந்த் மேமோட உதவியோட இதை ஒரு ஃப்ரீ எஜுகேஷனாக இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, பேரண்ட்ஸும் வரலாம். எல்லாருமே ஃப்ரீயாக வந்து ஸ்பேஸ் சயின்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் ஸ்பேஸ் சயின்ஸ் சம்மந்தமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த 99% விஷயங்கள் தப்பு. அந்த தப்பெல்லாம் சரியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆஷ்ரம் ஸ்கூலுக்கு உங்களை வரவேற்கிறோம். தேங்க்யூ சார். லாஸ்ட் April 21 ஸ்டார்ட் பண்ணது அப் டு June 10 வரைக்கும் இது நடக்குது. டெய்லி ஈவினிங் 7:30 to 9:30 ஒரு மூவி ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி இந்த செஷன் நடக்குது. அதில் வர ஸ்டூடெண்ட்ஸில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி தான் நாம் சம்மர் கேம்ப் கொடுக்குறோம். சம்மர் கேம்பில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மூலமாக அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். அண்ட் தென் அதிலேருந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி இஸ்ரோ கலச்சிட்டு போகிறோம். நான் சொன்ன அந்த சயின்ஸ் டூரை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிட்னஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ பேர் இன்ன வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்? ஹார்ட்லி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஃபேமிலி 20 to 30 ஃபேமிலிஸாக வந்துட்டு இருக்காங்க. இதில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கவர் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இவ்வளோ டேலண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். கம்ப்ளீட்லி ஃப்ரீ சார். தீபக் தயாளன் ஸ்பேஸ் டிஸ் கிரியேஷன்ஸ் அண்ட் இது லதா மேம் நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த பாரத சேவான்ற ப்ராஜெக்டாக இது உருவாக்குனாங்க. இந்த பாரத சேவான்ற ப்ராஜெக்ட் கீழே நிறைய நல்லது பண்ணுறாங்க. அதில் இதுவும் ஒன்றா இந்த ஸ்பேஸ் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாக போகணும் அப்படிங்கிற அவேர்னஸ்க்காக இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அட்டன் பண்ணுற பசங்களுக்கு சர்டிஃபிகேட், மெடல் எல்லாமே கொடுக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ.